இந்த வீடியோவில் டைப்ஸ்கிரிப்டில் ரீட் ஒன்லி டியூபிள் டைப் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போடுறேன். ஃபங்க்ஷன் நேம் ரீட் ஒன்லி டியூபிள் ரீட் ஒன்லி டியூபிள் பேராமீட்டரில் டியூபிள் டைப் வந்து ரீட் ஒன்லி. ஸோ நம்ம ஆல்ரெடி டியூபிள் டைப் பற்றி பார்த்துருக்கோம். டியூபிள் டைப் ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட டைப் வந்து நம்பர், செகண்ட் எலிமெண்ட்டோட டைப் வந்து ஸ்ட்ரிங். இப்போ ஆர்குமெண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங்காகவும் செகண்ட் வந்து ஒரு நம்பராகவும் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எரர் வந்து காட்டுது, டைப் ஸ்ட்ரிங் இஸ் நாட் அசைனபிள் டு டைப் நம்பர். அதே மாதிரி இந்த இடத்துல டைப் நம்பர் இஸ் நாட் அசைனபிள் டு டைப் ஸ்ட்ரிங். ஸோ என்னோடய டியூபிள் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட டைப் வந்து நம்பர்னு கொடுத்துருக்கேன், செகண்ட் எலிமெண்ட்டோட டைப் வந்து ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட டைப் வந்து நம்பர்னால் அந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து நம்பர் டைப்பில் தான் இருக்கணும். செகண்ட் எலிமெண்ட் வந்து ஸ்ட்ரிங் டைப்னால் அந்த செகண்ட் எலிமெண்ட் வந்து ஸ்ட்ரிங் டைப்பாக தான் இருக்கணும். ஓகே, ஸோ அந்த டைப் அந்த எலிமெண்ட்டும் கரெக்டாக மேட்ச் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்பர், நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங். ஸோ இந்த ரீட் ஒன்லி டியூபிள் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட் ரீட் மட்டும்தான் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் டியூபிள் 0th இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஸோ 101லேருந்து 102 சேஞ்ச் பண்ணணுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எரர் வந்து காட்டுறோம், பிகாஸ் இட் இஸ் எ ரீட் ஒன்லி ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் வந்து ரீட் பண்ணுறேன், டியூபிள் டாட் ஃபார் ஈச் மெத்தட். ஸோ என்னோடய எலமெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணுறேன் ஒன் பை ஒன்னாக. கன்சோலில் வந்து டிஸ்பிளே ஆகுது, நோ எரர்ஸ். நெக்ஸ்ட் இந்த ரீட் ஒன்லி என்ற கீவேர்டு வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும்னா சேஞ்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் 101லேருந்து 102 நான் சேஞ்ச் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஸோ டியூபிள் 0th இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட் 102. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எந்த ஒரு எரரும் வரல. இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன், 0 எரர்ஸ். கன்சோலில் வந்து 102 A1 எலமெண்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நான் ரீட் ஒன்லி கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல எரர் வந்து வரும். ஸோ இந்த ரீட் ஒன்லி டியூபிள் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம ரீட் மட்டும் தான் பண்ண முடியும், சேஞ்ச் வந்து பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இந்த கீவேர்டு வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்ட் S1 ஈக்குவல் டு நியூமரிக்கல் லிட்ரல் டைப் 101 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கான்ஸ்ட் S2 ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் லிட்ரல் டைப் A1 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு லெட் A ஈக்குவல் டு S1, S2 டைப் அசிஷன் ஆஸ் கான்ஸ்ட். இப்போ இந்த A இன்ஃபரடாக என்ன டைப்பில் இருக்கோன்னா ரீட் ஒன்லி டைப். ஓகே, ஸோ இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன், which is same as let A colon read only keyword read only tuple type first வந்து 101 next A1 equal to 102 கொடுக்குறேன் A1. ஸோ இந்த இடத்துல எரர் வந்து வரும், டைப் 102 is not assignable to type 101. ஸோ இந்த இடத்துல நான் 101 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் 101 கொடுக்குறேன். இப்போ இதோட டைப் வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ரீட் ஒன்லி. ஸோ இந்த லைனை தான் நான் வந்து இந்த லைனை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். இப்போ நான் இந்த இடத்துல ஏ வந்து கொடுக்குறேன் ஆர்குமெண்ட்டில். எரர் வந்து வரும், ஆர்குமெண்ட் ஆஃப் டைப் ரீட் ஒன்லி இஸ் நாட் அசைனபிள் டு பேராமீட்டர் ஆஃப் டைப். ஸோ ஆர்குமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரீட் ஒன்லி என்ற டைப் வந்து கொடுத்துருக்கேன். பேராமீட்டரில் இருக்கிறது வந்து ரீட் ஒன்லி டைப் கிடையாது, மியூட்டபிள் டைப். ஓகே.